ஹாய், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஆஃப் pathology, microbiology and pharmacology for BSc accident and emergency care technology ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அதுக்காக தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ இதுக்காக நான் எடுத்திருக்க கொஷின் பேங்க் பார்த்திங்கன்னா ஃப்ரம் த தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கொஷின் பேங்க் தான் எடுத்திருக்கேன். அதாவது ஆகஸ்ட் 2012 ஃபெப்ரவரி 2022 வரை கேட்டிருக்க எல்லா கொஷின்ஸுமே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் வேறு எதனா டாபிக்ஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எதனா சஜஷன் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் மெடிக்கல் அண்ட் நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் நிறைய அப்லோட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் 15 மார்க்ஸ் அண்ட் 15 மார்க்ஸ் கூடவே நான் 5 மார்க்ஸும் சேர்த்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஒரு டாபிக் எடுத்துருந்தோன்னா அந்த டாப்பிக்கில் இருக்க 15 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் எத்தனை வாட்டி வந்திருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஏன்னா அப்படி படிக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும், எல்லா டாபிக்ஸும் கவர் பண்ண முடியும், நல்லாவே ஸ்கோர் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இன்ஃப்ளமேஷன் ரிலேட்டடு 15 மார்க்கில் பார்த்திங்கன்னா கெமிக்கல் மீடியேட்டர்ஸ் ஆஃப் அக்யூட் இன்ஃப்ளமேஷன் கேட்டிருக்காங்க. 5 மார்க்ஸில் இதே கொஷின் 4 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் இன்னொரு வாட்டி 15 மார்க்ஸில் பார்த்திங்கன்னா செல்லுலார் ஈவெண்ட்ஸ் இன் அக்யூட் இன்ஃப்ளமேஷன் கேட்டிருக்காங்க. அண்ட் 5 மார்க்ஸில் பார்த்திங்கன்னா வாஸ்குலர் ஈவெண்ட் இன் அக்யூட் இன்ஃப்ளமேஷன் கேட்டிருக்காங்க. இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி 5 மார்க்ஸில் வந்திருக்கு. வாஸ்குலர் அண்ட் செல்லுலார் சேஞ்சஸ் இன் இன்ஃப்ளமேஷன் வந்திருக்கு. அண்ட் 5 மார்க்ஸில் பார்த்திங்கன்னா சிஸ்டமேட்டிக் ஈவெண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ளமேஷன் கேட்டிருக்காங்க. க்ரானிக் இன்ஃப்ளமேஷன் 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. கிரானுலோமேட்டஸ் இன்ஃப்ளமேஷன் 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. நியூட்ரோஃபில்ஸ் அண்ட் தேர் ரோல் இன் இன்ஃப்ளமேஷன் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டாபிக் பார்த்திங்கன்னா செல் இன்ஜுரி ரிலேட்டடு 15 மார்க்கில் பார்த்திங்கன்னா மெக்கானிசம் ஆஃப் செல் இன்ஜுரி அண்ட் ரிப்பேர் கேட்டிருக்காங்க. அண்ட் 3 டைம்ஸ் இந்த கொஷின் வந்திருக்கு. செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா 15 மார்க்கில் செல் injury, define cell injury, differentiate between reversible and irreversible cell injury கேட்டிருக்காங்க. describe in detail about necrosis கேட்டிருக்காங்க. and 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா reversible and irreversible cell injury ஒரு வாட்டி வந்திருக்கு. and இன்னொரு வாட்டி 15 மார்க் பார்த்தீங்கன்னா define necrosis, write about different types of necrosis கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இது ரிலேட்டடான 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா necrosis ஒரு வாட்டி, டைப்ஸ் ஆஃப் நெக்ரோசிஸ் வித் எக்ஸாம்பிள் ஒரு வாட்டி, அண்ட் இன்னொரு வாட்டி நெக்ரோசிஸ் வஸ் அப்பப்டோசிஸ் கேட்டிருக்காங்க. தேர்ட் ஒன் டியூமர் ரிலேட்டட் பயாலஜி ஆஃப் டியூமர் க்ரோத் இன் பினைன் அண்ட் மேலிக்னன்ட் நியோபிளாசம்ஸ் 15 மார்க்கில் ஒரு வாட்டி. 5 மார்க்கில் பார்த்தீங்கன்னா பினைன் அண்ட் மேலிக்னன்ட் நியோபிளாசம் ஒரு வாட்டி வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு 15 மார்க்கில் டிஃபைன் நியோப்ளேசியா, ரைட் இன் டீட்டெயில் அபவுட் பயாலஜி ஆஃப் டியூமர் க்ரோத், carcinogenic agents and cellular interaction. and இந்த question 2 times வந்திருக்கு ஓவராலாக. பர்டிகுலராக இன்னொரு வாட்டி பார்த்தீங்கன்னா carcinogenic and agents and cellular interaction கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 15 மார்க் பார்த்தீங்கன்னா define neoplasms, differentiate between benign and malignant neoplasm, describe in detail about carcinogenesis கேட்டிருக்காங்க. இன்னொரு வாட்டி பார்த்தீங்கன்னா define tumor, ரைட் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பினைன் அண்ட் மேலிக்னன்ட் கேட்டிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 5 மார்க்ஸில் வந்திருக்கு இந்த கொஷின்ஸ்லாம். டிஃபைன் டியூமர், ரைட் டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் பினைன் அண்ட் மேலிக்னன்ட் டியூமர் அண்ட் ஆட் அ நோட் ஆன் வைரல் கார்சினோஜெனசிஸ் கேட்டிருக்காங்க. ஜென்ரல் இம்ப்ளிகேஷன் இன் கேன்சர் கேட்டிருக்காங்க. என்யூமரேட் ஆன்கோஜெனிக் வைரஸ், டிஸ்கஸ் மெக்கானிசம் ஆஃப் வைரல் ஆன்கோஜெனிக்ஸ் 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஆன்கோஜெனிக் வைரஸ் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. வைரல் ஆன்கோஜெனிக்ஸ் 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. 2 ஒன்று தான், பட் கொஷின் இந்த மாதிரி வந்திருக்குன்றது நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபோர்த் ஒன் எக்ஸ்பிளைன் மெக்கானிசம் பை விச் எக்ஸ்ட்ரா செல்லுலார் மைக்ரோப்ஸ் ஆர் எலிமினேட்டட். நான் ஃபஸ்ட்டு பேத்தாலஜி அண்ட் மைக்ரோபயாலஜி தனியாகவே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபார்மகாலஜி தனியாகவே செக்ஷனாக வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாசோகோமியல் இன்ஃபெக்ஷன் டாபிக்கு 5th டாபிக். டிஃபைன் நாசோகோமியல் இன்ஃபெக்ஷன், எக்ஸ்பிளைன் காமன் டைப்ஸ் ஆஃப் நாசோகோமியல் இன்ஃபெக்ஷன் அண்ட் இட்ஸ் ப்ரிவென்ஷன் 2 டைம்ஸ் 15 மார்க்கில் வந்திருக்கு. 5 மார்க்ஸ் இன்னொரு வாட்டி பார்த்திங்கன்னா 15 மார்க்கில் டிஸ்கஸ் இன் டீட்டெயில் அபவுட் ஏஜென்ட்ஸ் காசிங் அண்ட் இன்ஃபெக்ஷன் இன் ஐசியூ, மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் அன் இன்ஃபெக்ஷன் அண்ட் இட்ஸ் ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் 5 மார்க்ஸில் பார்த்திங்கன்னா இதுதான் நாசோகோமியல் இன்ஃபெக்ஷன் 3 டைம்ஸ்
2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் ஹெல்த் கேர் அசோசியேட்டட் இன்ஃபெக்ஷன் ஒரு வாட்டி, மெத்தட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் இன்ஃபெக்ஷன் 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. 6th ஒன் டெங்கு, அதோட சிம்டம்ஸ், மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன், டயக்னோசிஸ், ட்ரீட்மெண்ட் அண்ட் ப்ரிவென்ஷன் கேட்டிருக்காங்க. 3 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸ்லேயும் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ஸ்டெர்லைசேஷன் 7th டாபிக், டிஃபைன் ஸ்டெர்லைசேஷன். ஸோ ஸ்டெர்லைசேஷன் டாபிக் மட்டுமே 5 டைம்ஸ் வந்திருக்கு. அது பர்டிகுலராக என்னென்ன கேட்டிருக்காங்கன்னா ஒவ்வொரு வாட்டி வேறு கேட்டிருக்காங்க. ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ஏஜென்ட்ஸ் இன் ஸ்டெர்லைசேஷன், மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்டெர்லைசேஷன், மாய்ஸ்ட் ஹீட் ஸ்டெர்லைசேஷன், ட்ரை ஹீட் ஸ்டெர்லைசேஷன் பர்டிகுலராக கேட்டிருக்காங்க இந்த 5 டைம்ஸ் வந்ததில். நெக்ஸ்ட் 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனிங் மெத்தட் ஆஃப் ஆட்டோக்ளேவ் வித் டயக்ராம் கேட்டிருக்காங்க. காமன் மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்டெர்லைசேஷன் ஒரு வாட்டி, டிஸ்இன்ஃபெக்டன்ஸ் யூஸ்ட் இன் ஹாஸ்பிட்டல் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 8th ஒன் பார்த்தீங்கன்னா ஹெச்ஐவி ரிலேட்டடு, டிஸ்கஸ் இன் டீட்டெயில் அபவுட் ஸ்ட்ரக்சர், கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் அண்ட் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஹெச்ஐவி. அண்ட் 5 மார்க்ஸில் 3 டைம்ஸ் ஹெச்ஐவி கொஷின் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் எய்ட்ஸ் ஒரு வாட்டி 5 மார்க்ஸில், அண்ட் என்யூமரேட் இம்பார்ட்டண்ட் ஆப்பர்ச்சுனிஸ்டிக் இன்ஃபெக்ஷன் இன் எய்ட்ஸ் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க 5 மார்க்ஸில். 9th ஒன் டிஃபைன் அண்ட் கிளாஸிஃபை ஷாக், நோட் ஆன் பேத்தோஃபிசியாலஜி ஆஃப் ஷாக் 15 மார்க்கில் ஒரு வாட்டி வந்திருக்கு. 5 மார்க்கில் கிளாஸிஃபை ஷாக் அண்ட் பேத்தோஃபிசியாலஜி ஆஃப் ஷாக் 5 மார்க்ஸில் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 15 மார்க் பார்த்தீங்கன்னா டிஃபைன் ஷாக், டைப்ஸ் ஆஃப் ஷாக், நோட் ஆன் செப்டிக் ஷாக் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபார்மகாலஜிக்கல் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஷாக் ஒரு வாட்டி, செப்டிக் ஷாக் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. 10th ஒன் define and classify hypersensitivity, add a note on type 1 hypersensitivity 2 டைம்ஸ் வந்திருக்கு. 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அண்ட் இன்னொரு வாட்டி 15 மார்க்கில் டைப் 4 hypersensitivity reaction ஒரு வாட்டி வந்திருக்கு. அண்ட் 5 மார்க்ஸில் டைப் 4 hypersensitivity reaction ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா டைப் 2 ஒரு வாட்டி வந்திருக்கு, டைப் 3 ஒரு வாட்டி வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு டிஃபைன் அண்ட் கிளாஸிஃபை எடிமா, டிஸ்கஸ் pathophysiology of various types of edema with example கேட்டிருக்காங்க. 12th one culture media related, classify culture media and add note on various culture media methods 3 டைம்ஸ் வந்திருக்கு. 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா transport culture media அண்ட் இன்னொரு வாட்டி culture media and its types 2 டைம்ஸ் வந்திருக்கு. 13th one bacterial cell wall 2 டைம்ஸ் வந்திருக்கு. 14th one tuberculosis, அதாவது அதோட causative agent, types, mode of action, mode of transmission அங்கே வரும், pathogenesis, diagnostic method கேட்டிருக்காங்க. அண்ட் 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா மல்டி ட்ரக் ரெசிஸ்டன்ஸ் டிவி ஒரு வாட்டி வந்திருக்கு. ஸோ இது வேறு 15 மார்க்ஸ் எல்லாம் கவர் பண்ணியாச்சு. இப்போ 5 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் நேச்சுரல் கில்லர் செல்ஸ், செகண்ட் ஒன் anaerobics, தேர்ட் ஒன் நார்மல் மைக்ரோபியல் ஃப்ளோரா ஆஃப் ஹியூமன் பாடி 3 டைம்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபோர்த் ஒன் யூனிவர்சல் ப்ரிகாஷன் 2 டைம்ஸ். ஃபிஃப்த் ஒன் ADR, அதாவது adverse drug reaction. 6th one hepatitis C virus 5 times வந்திருக்கு. 6th one பார்த்தீங்கன்னா hepatitis B virus 2 times வந்திருக்கு. 7th one disposable of infection waste and disposal of biomedical waste ஒரு வாட்டி, hospital waste management ஒரு வாட்டி, biomedical waste management 2 times வந்திருக்கு. ரெண்டும் ஒன்று தான், எல்லாமே சிமிலர் டாபிக்ஸ் தான், பட் கொஷின்ஸ் இந்த மாதிரி கேட்டிருக்காங்கன்றேன். 8th one incineration 2 times. 9th one AFB staining procedure and with interpretation. 10th one immunoglobulin. 11th one thyroxine. 12th one ischemic heart disease and risk factors, coronary heart disease ஒரு வாட்டி. 13th one pneumoconiosis. 14th one vitamin D deficiency. 15th one autoimmunity 3 times. 16th one plasma expanders 2 times. 17th one bacterial growth curve ஒரு வாட்டி. 18th one cell mediated immunity ஒரு வாட்டி and humoral mediated immunity 2 வாட்டி. 19th one viral hemorrhagic fever 2 times. 20 பார்த்தீங்கன்னா medical gases. 21 granuloma 2 times. 22 types of gangrene. 23rd lab diagnosis of malaria. 24th typhoid fever. இன்னொரு வாட்டி பார்த்தீங்கன்னா pathogenesis and clinical features of typhoid கேட்டிருந்தாங்க. 25th insulin. 26th blood grouping. 27 treatment of organophosphorus poisoning. 28 pathogenesis of scrub typhus. ஸோ இது வேறு பார்த்தீங்கன்னா pathology and microbiology முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு நான் pharmacology தனி செக்ஷனாகவே எழுதியிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு 15 மார்க் பார்த்தீங்கன்னா classify anti-arrhythmic drugs, write the mechanism of action, drug interaction and side effects of each class of drugs ஒரு வாட்டி.
நெக்ஸ்ட்டு ஆன்டி எபிலெப்டிக் ட்ரக், அதோட மோட் ஆஃப் ஆக்ஷன், ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் தி சைட் எஃபெக்ட்ஸ் ஒன் டைம் வந்திருக்கு. தேர்ட் ஒன் ப்ரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டார், அந்த கொஷின் 15 மார்க்கில் ஒரு வாட்டி 5 மார்க்ஸ் 2 டைம்ஸ் வந்திருக்கு. ஃபோர்த் ஒன் கிளாஸிஃபை ஆன்டி கன்வல்சன்ட், ஆட் அ நோட் ஆன் இண்டிகேஷன், டோசேஜ் அண்ட் சைட் எஃபெக்ட்ஸ் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. ஃபிஃப்த் ஒன் கிளாஸிஃபை ஓரல் ஹைப்போகிளைசமிக் ட்ரக்ஸ், ஆட் அ நோட் ஆன் mode of action, drug interaction, pharmacokinetics and adverse effects of sulfonylurea. Sixth one classify beta lactam antibiotics, write mode of action, pharmacokinetics, adverse effects and therapeutic uses of penicillin 2 times கேட்டிருக்காங்க. இன்னொரு 15 மார்க்கில் பார்த்தீங்கன்னா classify antibiotic, mode of action with example for each group கேட்டிருக்காங்க. 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா cephalosporins and broad spectrum antibiotics ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. 7th ஒன் பார்த்தீங்கன்னா classify anti-hypertensive drug, write mode of action, drug interaction, adverse effects and therapeutic uses of diuretics 4 times கேட்டிருக்காங்க இந்த கொஷினை. மேபி ஒரு வாட்டி anti-hypertensive drug classify பண்ணி கேட்டிருப்பாங்க, இன்னொரு வாட்டி diuretics பற்றி மட்டும் கேட்டிருப்பாங்க. ஸோ ஓவரால் இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா 4 times வந்திருக்கு. 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா classification and pharmacological action of diuretics ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. அண்ட் diuretics பார்த்தீங்கன்னா 5 மார்க்ஸில் ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. 8th ஒன் classification, doses and pharmacological action of antihistamine கேட்டிருக்காங்க. 5 மார்க்ஸில் antihistamine 3 times கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் write in detail about neuromuscular blocking agents. 10th ஒன் write mode of action, pharmacokinetics and adverse effects of sympathetic and parasympathetic agents. 11th one classify opioid analgesic and explain about morphine. ஸோ அது வரை 15 மார்க் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு 5 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா ரூட் ஆஃப் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன். செகண்ட் ஒன் bronchodilators 2 times, drugs used in treatment of bronchial asthma 2 times. Third one benzodiazepines. Fourth one quinolones. Fifth one inhalers. Sixth one antidiarrheal drugs 2 times. Seventh one antifungal drugs 3 times. Eighth one anti-epileptic 2 times. 9th one antiretroviral 2 times. 10th one leptospirosis 1 time. 11th one antiviral drug and their action 1 time. 12th one antimicrobial resistance ஒரு வாட்டி, antimicrobial drugs ஒரு வாட்டி. 13th one non-steroid anti-inflammatory drugs. 14th ஒன் பார்த்தீங்கன்னா இண்டிகேஷன், டோஸ், அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் அட்ரோபின் ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்க. இன்னொரு வாட்டி பார்த்தீங்கன்னா இண்டிகேஷன், டோஸ், அட்வர்ஸ் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கீட்டாமைன் ஒரு வாட்டி கேட்டிருந்தாங்க. ஸோஃபார் எல்லா கொஷின்ஸுமே நான் கவர் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட சஜஷன் எதனா இருந்தால் சொல்லுங்கள். வேறு எதனா டாபிக் ஆர் கொஷின் பேங்க் எதனா அப்லோட் பண்ணனாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலில் இருக்க மற்ற வீடியோஸும் செக் அவுட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.